எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த டேஸ்ட் அண்ட் டெலிஷியஸான டோனட் பன்னு தான் எவ்வளோ ஃப்ளஃபியாக இவ்வளோ சாஃப்டாக எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா இதுக்கு உள்ள ஃபில்லிங்ஸ் வச்சு கூட சாப்பிட்லாம், அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும். நான் இன்றைக்கி இதுக்கு மேலே பவுடர் சுகர் டிப் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். அதுவுமே வேறு லெவல் டேஸ்ட்லேருந்து. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வெதுவெதுப்பான 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. வெதுவெதுப்பாக இருக்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஈஸ்ட்டாக இருந்தால் தான் சீக்கிரமாட்டு ஆக்டிவேட் ஆகும். 5 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆயிரும். இப்போ இதை மூடி வச்சு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்து விட்டுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லாவே பொங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம பன் செய்ய ரெடி பண்ணணும். இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துடலாம், மைதா மாவு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வேண்டானா கண்டிப்பாக பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்தளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மிக்ஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாட்டு கை வச்சு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் அடித்து பிசையக்கூடாது. நான் பிசைகிற மெத்தடில் பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மாவு சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் பிசுன்னு கையில் ஒட்ட தான் செய்யும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளோட வச்சு நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காண்டி பால் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கனமான பாத்திரம் ஏதாவது வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரூஃபிங் விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு சூப்பராக பொஃபிடிச்சு இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சமாட்டு ஒர்க்கிங் ஏரியாவில் மாவு வச்சுக்கோங்க. மாவு வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளோட வச்சு இந்த மாதிரி நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமாட்டு நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம இப்போ பீஸ் போட்டு எடுத்துடலாம். எனக்கு கரெக்டாக 4 பீஸ் வந்திருக்கு. இதை நல்லா இழுத்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உள்ளோட வச்சு நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இதை ஒரு அளவுக்கு ரவுண்டாக வர்ற மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம இப்போ மில்க் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்ல மில்க் அப்ளை பண்ணதுக்கப்புறமாட்டு இதையும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ப்ரூஃபிங் விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு பாருங்கள், கொஞ்சம் டபுளாக இருக்குது. இது இல்லை, இன்னொரு ஸ்டெப் இருக்குது. ஸோ இதையும் கொஞ்சம் மட்டும் ஒர்க்கிங் ஏரியாவில் வச்சுட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லாவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி 1 ஃபிங்கர் வச்சு உள்ளே இப்படி மாவை நல்லா இழுத்து விட்டிங்கன்னா அழகாக ஒட்டி பிடிச்சிக்கிடும் இந்த மாதிரி. இப்போ இதையும் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போவே ஓரளவு உப்பி இருக்குது, ஆனால் இதை விட டபுளாக வரணும். ஸோ அது வரைக்கும் பாருங்கள், இதை இன்னொரு அளவுக்கு இந்த மாதிரி ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு மேலே மில்க் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரொம்பவே டபுள் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லாவே பொஃபிடுச்சு. இதை இப்போது பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கக்கூடாது, லைட் சூடில் தான் இருக்கணும். ஸோ கரிஞ்சிராமல் நல்லா பார்த்து பக்குவமாக பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எனக்கு இந்த பன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வெளியே எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஒன்றையாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட எண்ணெய் சூடாகவே கூடாது. லைட் சூடில் சிம்மில் வச்சு மட்டுமே பொரித்து எடுத்துக்கோங்க. டக்குன்னு கரியிறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ நான் எல்லா பன்னையும் பொரித்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு காட்டன் டவல் வச்சு ஒரு 10 நிமிஷம் கவர் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் பன்னு ரொம்பவே சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு இதுக்கு மேலே நான் பவுடர் பண்ண சுகரை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து ஒரு 4-5 டேஸ் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். எண்ணெய் கொஞ்சம் கூட உள்ளே குடிச்சிருக்காது, மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்காது. மொத்தத்திலேயே இந்த பன்னு ரொம்பவே சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். அவ்வளோ உள்ள சூப்பராக வெந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே ட்ரையாக தான் இருக்கும் இந்த பன்னு. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்